வணக்கம். மீண்டும் அரசியல் நையாண்டி ஆரம்பம். ஒண்ணும் இல்லங்க. ஒரு சின்ன ஆர்டிஐ போட்டேன். அந்த ஆர்டிஐக்கு பதில் போடுறதுக்கு பதிலா, நீதிமன்றத்தில் இந்த விஷயம் நிலுவையில் உள்ளதால், நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க முடியாது. ஏதோ பரம ரகசியம் போல இருக்கு. யார் யார் வீட்ல இந்த ஆட்டைய போட்டது? எவன் எந்த கனிம வளத்த கொள்ளையடிச்சான்? எவன் மெத்து வித்தான் தமிழ்நாட்டுல? எவன் கஞ்சா வித்தான்? அந்த மாரி விஷயம் நெனச்சுட்டாரு போல இருக்கு. நம்ம கால்நடைத்துறைய சேர்ந்தவரு. ஆனா செக்ஷன் 8ல நீங்க இந்த மாரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது பொதுநலம் பத்தி ஒரு விஷயம். என்ன விஷயம்னு கேட்கிறீங்களா? ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டுல நாய்கடிய பத்தி போட்டாங்க ஒரு ஆர்டிஐ. அதுக்கு இந்த மாரி ஏதோ பரம ரகசியத்த காப்பாத்துறது போல கால்நடைத்துறையில இருந்து ஒரு பதில் போட்டிருக்கானுங்க. அதையும் கொண்டு போய் நீதிமன்றத்துல குடுக்குறேன். இருங்க வெயிட் பண்ணுங்க. அப்புறம் வந்து கனிம கொள்ளைங்க. ஒரு 9,600 கோடி அடிச்சிருக்கானுங்க தடாகத்துல. ஆனா ஃபைன் போட்டது வந்து வெறும் 925 925 கோடி தான். 10% தான் போட்டிருக்காங்க அதுல. சோ நம்ம கேட்க வேண்டியது எல்லாம் சேர்ந்து தானே அடிச்சோம். ஆனா இப்ப உங்க இப்ப எல்லாம் அடிச்சு தின்னுட்டோம். எல்லாத்தையும் நம்ம திரும்ப குடுக்கணும்னா எப்படியா இருந்தாலும் 10% மட்டும் குடுத்துட்டு 90% ப்ராஃபிட். அதாவது இந்த டெண்டர்லாம் விடுவாங்கல்ல. டெண்டர் அந்த காலத்துல 10% குடுத்துட்டு நீ 90% வேலைய முடிச்சுருன்னு சொல்லிட்டு கமிஷன் 10% வாங்குவாங்க. இப்ப இந்த மவுண்ட் ரோட்ல போடுற இந்த ஃப்ளைஓவர் இருக்குல்ல, அதுல வந்து கிட்டத்தட்ட 60% கமிஷன் வாங்கியிருக்கான்னு கேள்விப்படுறேன். இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? ஆனா இந்த இந்த மாரி ஒரு நம்ப முடியாத, ஒரு சாத்தியமே அல்லாத ஒரு விஞ்ஞான ஊழலை ஒரு அரசு தான் பண்ண முடியும். எந்த அரசுன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து நம்ம மாசு இருக்கார்ல, அவர் வந்து சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லை என்று. உடனே எவனோ ஒருத்தனுக்கு கோவம் வந்துருச்சு. அதுவும் அரசு மருத்துவமனை வளாகத்திலே கஞ்சா செடி வளர்த்திருக்கான். வளர்த்தவனுக்கு தெரியாது. அப்படியே எடுத்து அத காய வச்சுலாம் புதைக்க முடியாது. அதெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்குடா முட்டாளே. தெரியாம வளர்த்து பார்த்திருக்கான். ஆனா தமிழ்நாட்டுல என்னைக்குமே நான் கஞ்சா இருந்ததில்ல செடிகள். இதெல்லாம் இடுக்கில இருந்து வரும் ஒரு காலத்துல. அதுல நம்ம நார்த் ஈஸ்ட்ல இருந்து வரும். ஒரிசா, பீகார் போன்ற இடங்கள்ல இருந்து. அப்புறம் நார்த் ஈஸ்ட் மேல அசாம் இந்த பக்கம்லாம் இருக்கும். அந்த பக்கம்லாம் விளைவிப்பார்கள். இல்லாத மாநிலங்கள்ல. சோ அப்படித்தான் அங்கருந்து வரும். அது இவருக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். இந்த இப்ப 4 பேர் போட்டு ஒருத்தன வடக்கன் இல்லாட்டி பானிபூரி, இல்லாட்டி ஒண்ணா பேல்பூரி, அப்புறம் வந்து பீடாவாயன் அப்படிம்பானுங்க. அவன போட்டு வெட்டுனானுங்க பாத்தீங்களா? அது கஞ்சாவா இருக்காது. அதனால தான் தைரியமா சொல்றேன். கஞ்சாவே இல்லை. வெறும் எல்லாம் நாங்க சிந்தெடிக் மெத்து அந்த மாரி விஷயங்களுக்கு மாறிவிட்டோம். ஏன்னா எங்கள் அயலக அணியின் தலைவர் தான் இந்தியாவின் பபலோ எஸ்கபார். பபலோ எஸ்கபார் யாருன்னு கேட்கிறீங்களா? உலகத்திலே ஒரு மிக பயங்கரமான போதைப் பொருள் கடத்தல் மன்னன். போட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. சோ இது இப்ப இருக்கிற நான் சொல்றது வந்து நம்ம தமிழன். தூய தமிழன். ஆமா. தூய தமிழன் தான். ஆமா, ஆமா. ஏன்னா நம்ம இருக்கிறது திராவிட நாடுல. இங்க அவன் வந்து தமிழ் என்று சொல்வதற்கு அவன் இந்துவாக இருக்க வேண்டாம். எந்த ஒரு மதத்தை சார்ந்தா தமிழன் ஆக்கிருவானுங்க. சோ அவர் தான் பண்ணாரு. சோ அதுவேளை அவருடைய மருந்தெல்லாம் இருக்கனால கஞ்சாவே இல்லை என்று சொல்லிவிட்டார் போல இருக்கிறது. நமது சுகாதாரத்துறை அமைச்சர். அடுத்து இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதியரசர் இருக்காரு. இவர் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச நீதியரசர். எப்பயுமே அவருடைய தீர்ப்புகள பார்த்தீங்கன்னா, சினிமா பட பாடல்கள், சினிமா படங்கள், இல்ல ப்ராஃபெட் முகமது, அப்புறம் வந்து இல்ல குரான்ல இருக்க வசனங்கள்லாம் அவரு வந்து எடுத்து காட்டுவாரு. அதாவது ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் படிக்கிறதுக்கு. நீங்க கொஞ்சம் படிக்க தெரிஞ்சா, நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தா அதுக்கெல்லாம் சுவையா இருக்கும். இல்லன்னா அவர வந்து பாவை பாப்பரன், அப்புறம் ஆர்எஸ்எஸ், அவர் இந்து, இந்த தூவேசத்துல ஒரு தமிழன் என்றும் பார்க்காமல், அவர பத்தி ரொம்ப கேவலமா எழுதி, இந்த வரப்போற புத்தக கண்காட்சியில ரூ. 30க்கு ஒரு புக் போட்டிருக்கானுங்க. வேணும்னே அவர இன்சல்ட் பண்றதுன்னு. அ அந்த யார் எழுதினாங்களோ, அவங்க மேல கண்டிப்பா ஒரு வழக்கு தொடரணும். அ அது ஒரு வேண்டுதலா வச்சுக்கிறேன் நம்ம கும்பல்ல. என்னுடைய வீடியோவ பார்ப்பவங்களுக்கு. அத விடுங்க. அந்த மாரி ஒரு ஒரு கேவலமான விஷயத்த நம்ம நகைச்சுவையா பேச முடியாது. அடுத்து தமிழ்நாட்டுல திருநாய் விவசாயம் சூப்பராக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த 3 மாதத்தில் ஒரு 3,4 லட்சம் பேரை நாயால் கடிக்க வைத்தால், இந்த அரசு ஒரு 10 லட்சம் அதாவது கடந்த ஆண்டு அதாவது இந்த ஆட்சி போறதுக்குள்ள பினான்சியல் இயர் அடுத்த ஏப்ரல்ல இருந்து இந்த மார்ச்சுக்குள்ள ஒரு 10 லட்சம் பேரை தமிழ்நாட்டில் நாய் கடிக்க வைத்தோம் என்ற பெருமையுடன் போய் சேரும். ஏன்னா 2026க்கு அப்புறம் ஆட்சி இருக்காது. கட்சியே இருக்காது அப்படிங்கிறாரு. சோ இந்த நாய்க்கடி விஷயம் அப்படி போயிட்டு இருக்கு. அத பத்தி உனக்கு கண்ணு அந்த ஆட்டையே போட்டேன் பார்த்தீங்களா? அது வந்து நாய பத்தி தான். இவங்க ரொம்ப மெத்தனத்துல நக்கலா இருக்கானுங்க நாயகர்ன்னு. அப்புறம் பார்ப்போம். இந்த நாய் நல்லதா இருக்கிறது நல்லபடியா இருக்கிறத யாருமே விரும்பல. அழகா ஒரு மெஷ்ஷ போட்டு, மேல ஒரு டென்ட்ட போட்டு, இந்த நாய் ஆர்வலர்கள கூப்பிட்டு வந்து பார்த்துக்கன்னு சொன்னா அழகா பார்த்துக்க போறாங்க. சாப்பாடு கீப்பாடு மட்டும் நீங்க போட்டீங்கன்னா, அவங்களும் ஜாலியா இருந்துட்டு போவாங்க. அத விட்டுட்டு நீங்க இன்னும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு தீர்வு உச்சநீதிமன்றத்துல தான் இருக்கு. அங்க பேசிக்குவோம். இங்கலாம் பேசுறது வேஸ்ட். அப்புறம் என் வங்கி கணக்க வந்து கொஞ்சம் என்ன இருக்கு வங்கியில? அப்படின்னு சொல்லி என் பேரையும், ஆதார் கார்ட்லாம் போட்டு, ஃபோன் நம்பர் போட்டு, இவருடைய வங்கி கணக்கை எங்களுக்கு அனுப்புங்கள். ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்னா 1 மாசம் சொல்லணும், 3 மாசம் இல்ல 1 வருஷம். ஸ்டேட்மெண்ட் அனுப்புங்கன்னா, 4 நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அனுப்புனா என்னய்யா பண்ணுவீங்க? இந்த மாரி முட்டாள்தனமான கோரிக்கைய வந்து அரசு வைத்திருக்கிறது. அதுவும் கடைசில என்னுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தாங்கன்னா, ரொம்ப வருத்தப்பட்டு, என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காசு நமக்கு அனுப்புவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த குட் நியூஸ். அப்புறம் வந்து எக்ஸ் வலைதளத்துல கொஞ்சம் பதிவெல்லாம் பார்த்தே போடுங்க. ஏன்னா, அந்த கோவை சத்தியன் இருக்காரு அதிமுகல. அவர் என்ன பண்ணாரு, அந்த 4 பேர் சேர்ந்து அந்த வடக்கன், பானிபூரி வாலா, பேல்பூரி வாலா அப்புறம் என்ன சொல்லுவாங்க? பீடா வாயன் அப்படிம்பாங்கல்ல. அவன போட்டு வெட்டையில என்ன பண்றாரு, இவரு அந்த வீடியோ எடுத்து போட்டுருக்காரு. இப்ப அவர பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கு அரசு. அதாவது அந்த வீடியோ போட்டவர் தான் அந்த கத்திய எடுத்து வெட்டுறதாகவும், வன்முறையை இவர் வளர்த்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வன்முறையே கிடையாது பாருங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் அப்படியே தேனாரும், பாலாரும் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால இதுக்கு முன்னாடி வன்முறையே இல்ல. இந்த பக்கம் கஞ்சா, இந்த பக்கம் மெத்து, நடுவுல வந்து டாஸ்மாக்ன்னு
அமோகமா போயிட்டு இருக்கையில ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வலைதளத்திலாம் பதிவு போடல காரணமா இருக்கு. எந்து தான் 2, 3 வீடியோலாம் போட்டேன். லேஸ்க்குள்ள அப்லோட் ஆக மாட்டேன். அப்லோட் ஆனது திடீர்னு காணாம போயிருது. என்னன்னு தெரியல. அதையும் ஏதோ டக்கால்ட்டி வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம சவுக்கு சங்கர் பண்ற மாரி. அவரு சவுக்கு சங்கர் வந்து ஒவ்வொரு தடவையும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு வச்சுக்கங்க. அது நமக்கு டக்குனு ஒரு வீடியோ பார்த்தா தெரிஞ்சிரும். எப்படின்னு கேட்கிறீங்களா? போன 2, 3 வாட்டி ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஒரு வாட்டி உள்ள வச்சாங்க. 1,00,000 பேர் பார்த்துட்டு இருந்த வீடியோ அடுத்து வெளிய வந்தா 2,00,000 பேர் பார்த்தாங்க. இப்போ போறதுக்கு முன்னாடி ஒரு 3,00,000 4,00,000 தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ ரெட்ஃபிக்ஸ் நம்ம ஃபீனிக்ஸ் ரெனால்டோ போட்டாரு. அது வந்து ஒரு 1.2 12,00,000 பேர் பார்த்தாங்க. இப்ப இவருடைய சேனல்ல வந்து நேத்து ஒரு வீடியோ போட்டாரு. அது 10,00,000 தாண்ட போகுது இன்னைக்கு. சோ இன்னைக்கு போட்ட வீடியோ 2 மணி நேரத்துல 88,000 பேர் பார்த்திருக்காங்க. 1 மணி நேரத்துல 44,000 பேர் பார்க்குறாங்க. சோ 10 மணி நேரத்துல 4,00,000 பேர் பார்ப்பாங்க. சோ அதே மாரி 20 மணி நேரத்துல அது 10,00,000 தாண்டிடும். சோ இந்த வயித்தெரிச்சல்லாம் யாருக்கு போய் சேருதுன்னு தெரியல. ஆனா நான் அடிக்கடி சொல்றது, கலைஞர் மட்டும் உயிரோட இருந்திருந்தால், சவுக்கு சங்கர கூப்பிட்டு ஆலோசகரா வச்சிருந்திருப்பாரு. என்ன அதுதான் அரசியல் சாணக்கியத்தனம். ஆனா இன்னைக்கு இருப்பாங்க. வேணாம் பேசாதீங்க. கோவம் வந்துரும் அவங்களுக்கு. காமெடியே காமெடி. அது ஒரு பழமொழி இருக்கு. ஆங்கில பழமொழி. அதாவது கோமாளிகள் அரசாண்டால் நாடே சர்க்கஸ் கூடாரமாகி விடும் என்று. அந்த மாரி தான் இருக்கு. அப்புறம் இருக்குல்ல அத பத்தி பேசினாலே பிரச்சனை வரும். வேணாம் விடுங்க. அப்புறம் இந்த கிட்னி திருட்ட பத்தி பேசியே ஆகணுங்க. கிட்னி திருட்டு இந்தியால எங்க கிட்னி திருட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும், நேரா அவங்க கை காட்டுறது திருச்சி. தெலுங்கானால மாட்டுனவனும் இங்க தான் காமிச்சாங்க. அப்புறம் இப்ப வந்து மகாராஷ்டிரால இருந்து திருச்சியில வந்து டாக்டர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் காணாம போயிட்டான். இன்னொருத்தன் வந்து பெயில்ல இருக்கான். ஏதோ பெயில் அப்ளை ஏதோ பண்ணிட்டு இருக்கான். சோ டாக்டர் தேடிக்கிட்டு இருக்காங்க. திருச்சியில வந்து அந்த தனலட்சுமி கல்லூரியா ஏதோ ஒண்ணுல்ல. அந்த ஓனர் தானே இதெல்லாம் பண்ணது. அவர வந்து டச்சே பண்ண முடியலையே. அவரும் நம்ப அயலகாணி இருக்கார்ல, அயலகாணி தலைவர். யாரு? தமிழ்நாட்டின் பபலோ எஸ்கோபார் அப்டின்னா, அ பெரிய போதைப் பொருள் கிங் அவன். மாஃபியால கிங் அவன். அவன் இறந்துட்டான் வச்சுக்கங்க. இப்ப அடுத்து வந்து அந்த இடத்துக்கு தான் போட்டு போட்டுட்டு இருக்காரு. நெறைய அளவுல அந்த மெத்தகத்தெல்லாம் வித்து நெறைய பணத்தை ஈட்டி, அந்த பணத்த வந்து சினிமா தயாரிப்புகளில் முதலீடு செய்து, அரசு ஆதரவுடன் அயலகாணி தலைவர்ல அவரு. அதனால நல்லா பேஷா போயிட்டு இருக்கு. கிட்னி திருட்டும் தமிழ்நாடு பேர் போய் கொண்டிருக்கிறது. போக்சோ அதாவது சிறு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமைகள்ல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. சோ இந்த மாரி நெறைய விஷயத்துல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. ஆனா என்ன நம்ம இந்த ஊடகம், பத்திரிக்கை எல்லாம் இத பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பெருமையான விஷயம் தமிழ்நாட்டுல நடக்குது. இந்த கிட்னி திருட்டுலாம் எவ்வளோ நீதிமன்றம் கஷ்டப்பட்டும், அந்த திராவிட ஆனந்தன இன்னும் ஸ்கூட்டர்ல தான் திரியிறான் ஸ்கூட்டில. அவன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சோ இந்த மாரி பெருமையான விஷயங்களை பேசாமல் வஞ்சிக்கும் தமிழக ஊடகத்தையும், தமிழக பத்திரிகையையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இத அவங்களுக்கு இந்த இந்த விஷயம் போய் சேரணும். அவங்களுக்கு தெரியலன்னா பரவால்ல. நீங்க எடுத்து சரி சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அ ரொம்ப நீளமான வீடியோ முடித்துக் கொள்கிறேன். இதுக்கு மேல என்னால காமெடி பண்ண முடியாது. நாளைக்கு நாளான்னைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.